All right, tensions are rising in Tamil Nadu. Ramananthapuram district as farmers and fishermen protest against hydrocarbon extraction projects. Farmers are accusing the DMK government of breaking promises. Opposition leader EPS has now slammed CM MK Stalin for betraying farmers. Watch this full report for more. Hydrocarbon extraction work has sparked outrage in Ramanathapuram, where locals say the DMK government has gone back on its word. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வைகை அணை தூர்வாரப்படும், ஆழப்படுத்தப்படும், பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்படும். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது எல்லா அணைகளும் தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அப்பொழுது நீர் தேங்கி இருந்த காரணத்தால வைகை நீர் தூர்வார முடியல. மேட்டூர் அணையெல்லாம் தூர்வாரப்பட்டது. 83 ஆண்டு காலம் அணை கட்டப்பட்டு தூர்வாராமல் இருந்தது. அந்த அணையும் தூர்வாரியது அண்ணா திமுக ஆட்சியில். அதுபோல தமிழகத்திலே எந்தெந்த அணைகளெல்லாம் தூர்வார வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்திக்கிட்ட பொழுது ஆட்சி மாற்றம். அதனால இந்த வைகை அணை தூர்வார முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. மீண்டும் உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி அமைந்தவுடன் வைகை அணை தூர்வாரப்படும். தமிழகத்தில் அடியோடு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போச்சு. இன்றைக்கு சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை, பாட்டி அம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை. உண்மைதானே? பத்திரிகையில் வர செய்தி எவ்வளவு கேவலமான அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயியுடைய கோரிக்கையை ஏற்று 2 முறை நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தங்கள் பகுதியில் இருக்கிற தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர்க்கடன் பெற்றிருந்தாங்க. 2 முறை ஒரே 5 ஆண்டில் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு. 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் முதல் கட்டமாக விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. 2வது கொரோனா காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 12,100 கோடி நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் கூட்டுறவு அமைப்பிலே வாங்கிய கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2017 மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி. நம்முடைய விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் கருகி சேதமடைந்தது. என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் அந்த விவசாய பெருங்குடி மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக பாதிப்படைந்த விவசாயிகளும் கணக்கிட்டு வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்திய வரலாற்றிலேயே தமிழக வரலாற்றிலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் இல்லை. அது அண்ணா திமுக அரசாங்கம் தான். அந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் கண்டறிந்து அந்த விவசாயிகள் நலன் பெற வேண்டும், விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த இழப்பீட்டு தொகையை கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சியிலே. அதே போல திமுக அரசாங்கம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை கொண்டு அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்குது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்கள் இந்த நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எது நிறுத்தப்பட்டதோ அதாவது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியில் தொடரும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். Despite assurances from the Environment Minister Thangam Tennarasu, drilling began in Alumendal village. Farmers and fishers quickly mobilized, halting operations by surrounding the machines and raising slogans against the DMK government. Protesters allege they were misled after state's Environment Department cleared exploration in 20 locations. This comes after earlier agitations forced a public pledge from the minister to scrap such initiatives statewide. The controversy has drawn sharp criticism from the opposition. At a public meeting in Melur, AIADMK General Secretary Edappadi Palaniswamy accused the Stalin-led government of deceitful governance. ராமநாதபுரம் மாவட்டம் 20 இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்குவதாக இன்றைக்கு பத்திரிகையிலே செய்தி வந்துள்ளது. அதில் சியா கமிட்டி இன்றைக்கு மாநில அரசுக்கு சம்பந்தப்பட்டது. 20 இடத்துல ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்கப்படும் என்று தெரிவித்தவுடன் நான் இதை தெரிவித்தேன், இதை கண்டித்தேன். உடனடியாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக எழுச்சி பயணத்தின் போது குரல் கொடுத்தோம்.
EPS slammed Environment Minister Thangam Tennarasu for betraying the farmers. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை வைக்கின்ற திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒருபோதும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழகத்திலே வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று பத்திரிகையின் வாயிலாக செய்தியை வெளியிட்டுவிட்டு நேற்றைய தினம் அந்த பணி அங்கே துவங்கின்றது ராமநாதபுரம் மாவட்டத்திலே. எண்ணி பாருங்கள், விவசாயிகளை இந்த அரசு எந்த அளவுக்கு வஞ்சித்துக் கொண்டு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். Palaniswamy highlighted similar issues like the tungsten mining proposal near Madurai and Mellur. திராவிட முன்னேற்ற கழக அரசு 2024 பிப்ரவரி மாதம் மத்திய அரசாங்கம் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் அறிவிக்கப்பட்டு விட்டது. 8 மாத காலம் முடிந்து 2024 11ஆம் மாதம் இறுதி செய்யப்பட்டது. இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இந்த விவசாயி மக்களுடைய குரல் உங்களுக்கு கேட்கவில்லையா? அந்த விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று அரசுக்கு தெரியாதா? வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அதோடு 2 முறை பாரத பிரதமரை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசுகிறார். 24 பிப்ரவரி மாதத்திலிருந்து 24/11 இறுதி இந்த டெண்டர் இறுதி செய்கின்ற வரை 2 முறை பாரத பிரதமரை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசுகிறார். அப்பொழுதாவது இந்த டங்ஸ்டன் ஏலம் விடுவதை ரத்து செய்ய வேண்டும் என்று பாரத பிரதமருக்கு கோரிக்கை வைத்தார் என்றால் இல்லை. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் தெரிவிக்கின்றேன். ஆக விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்படி மக்களும் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து போராட்டம் நடத்திய காரணத்தினால, சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால மத்திய அரசாங்கம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்தது என்பதை நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Palaniswamy promised that AIADMK government in 2026 would prioritize desilting in the Vaigai Dam, just as it did in the Mettur Dam. இன்றைக்கு விடியா திமுக அரசு இன்றைய தினம் விவசாயிகளுக்கு பல்வேறு துரோகங்களை விளைவித்து வருகிறது. இன்றைய தினம் ஹைட்ரோ கார்பன் திட்டம், விவசாயிகளுடைய நிலங்களை அபகரிக்கின்ற திட்டம். திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் டெல்டால ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முதல் கொண்டு வந்தார். பிறகு அந்த டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி நடந்த பொழுது அதை தடுத்து நிறுத்தி விவசாயிகளுடைய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். He also criticized Stalin for not addressing Kerala's obstruction of Mulla Periyar Dam strengthening works despite a Supreme Court verdict won by late AIADMK leader Jayalalitha allowing water levels up to 152 feet. போன மாதிரி நினைச்சிடாதீங்க. போன தடவை நான் முதலமைச்சர் இருக்கும்போது 4 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் 2 மாதம் இருந்தேன். அப்பெல்லாம் எங்களுக்கு இது மாதிரி செய்வதற்கு மனம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் மிக மிக மோசமாக, மிக மிக கேவலமாக எல்லா துறைகளையும் லஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது. மக்களை வாட்டி வதைத்து இன்னைக்கு மக்களிடத்தில் பணம் பறிக்கின்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இதற்கெல்லாம் இன்றைய அமைச்சர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். In a speech peppered with sharp barbs, Mr. Palaniswamy alleged that corruption has seeped into every department of the state administration. தமிழகத்தில் 582 பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்கு. 582 பத்திரப்பதிவு அலுவலகம். அதுல ஒரு வருஷத்துக்கு மேல பத்திரப்பதிவு அலுவலகம் இருந்ததே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள், அடுத்த வருஷம் இன்னொருத்தர், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொருத்தர், இப்படி 582 பேர்லையும் மாத்தி மாத்தி டிரான்ஸ்பர் போட்டு அதுல ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. Meanwhile, taking on Stalin's political positioning, Palaniswamy mocked the chief minister's remarks at the Salem Communist Conference, where Mr. Stalin had called himself half communist. இன்றைக்கு சேலத்தில் நடந்த கம்யூனிஸ்ட் மாநாடு, அந்த கம்யூனிஸ்ட் மாநாடுல திரு ஸ்டாலின் பேசுறாரு, பாதி நான் கம்யூனிஸ்ட், பாதி ஸ்டாலின் கம்யூனிஸ்ட். அப்படின்னா பாதிய
ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் கட்சி பாதியை விழுங்கிட்டார். அதனாலதான் அந்த வார்த்தையை சேலம் மாநாட்டில் பேசியிருக்கிறார். ஆகவே கூட்டணி கட்சி இருக்கு, திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் உஷாரா இருங்க. நாங்க உங்களை திட்டமிட்டு பேசல, உஷாரா இருந்தா நீங்க தப்புவீங்க. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் உங்களை விழுங்கிடுவாங்க. With protests ongoing, the issue underscores deepening divides over environmental protection and farmers' rights in Tamil Nadu. Bharat 1 Minute brought to you by